திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி சொன்னது போல் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். 100 ஆண்டு காலம் கட்சி ஆட்சி அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கும். அம்மா சொன்னது, அதை நோக்கி பயணிக்கிறோம். எங்களது தலைவர் அண்ணன் OPS கருத்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்ற கருத்தில் இருக்கின்றார். அவர் கருத்தை லட்சோபக்கணக்கான தொண்டர்கள் ஆமோதிக்கின்றார்கள். பதவியில் இருப்பவர்கள் எதிர்க்கின்றார்கள். இதை அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வந்தால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கிவிட்டு நாங்கள் ஒன்று சேர்வோம். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இதுல தலையிடுறதா எங்களுக்கு தெரியல. நாங்கள் விரும்புவது இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அம்மாவின் எண்ணப்படி புரட்சி தலைவர் எதற்காக இந்த கட்சி ஆரம்பித்தாரோ அவருடைய எண்ணப்படி இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். எல்லோரும் ஒன்றாக இணைவோம். இந்த அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அன்றைக்கே சொன்னேன். அண்ணன் ஆரமி, மூத்த அரசியல்வாதி பண்ருட்டியார், அமைதியாக இருக்கின்ற சைதை துரைசாமி, தனி கட்சி வைத்திருக்கின்ற AC சண்முகம், சின்னம்மா, தினகரன், திரு TTV தினகரன், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் OPS அவர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒவ்வொரு பத்திரிகையாளர் அதாவது அவர் ஒருவர் மட்டும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார். சில காரணங்களுக்காக வேண்டி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் யாராரு சார் தலையிடுறாங்க? முன்னாள் அமைச்சர்கள் சொன்னீங்களே, யாராரு சார் சொல்ற சுரத்திகளுக்கு முன்னாள் அமைச்சர்லாம் அவரோட இருக்கிறாங்க. இந்த ஒற்றுமைக்கு அவர் ஒத்து வரவில்லை என்றால் அவர் தனிமைப்படுத்தப்படுவார் என்பதுதான் உண்மை. அது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். 24 ஒன்னாயிருவீங்களா? பிஜேபி ஒன்னு சேர்த்து அழுத்தம் கொடுக்க ஏற்கனவே ED ரைடு எல்லாமே நெருக்கடிக்கு உள்ளாது, CBI ரைடு எல்லாமே நெருக்கடிக்கு உள்ளாது. இது அழுத்தம். CBI ரைடு, EBI ரைடு எல்லாம் இப்ப இல்ல, அது தொன்று தொட்டு நடக்குது. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்து பிஜேபி கவர்மெண்ட் அது தவறு செய்தவர்கள் மீது அது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. எங்க கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. சார், கோவை செல்வராஜர் அதிருப்தியால வெளியில வந்திருக்காரு. ஒருத்தர் உள்ள வந்தா ஒருத்தர் வெளியில போறாரு. உங்க உங்களோட நிலைப்பாடு கோவை செல்வராஜ் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. சரியா கேளுங்க. அதாவது அவருக்கு நாங்கள் தலைமை கழகத்தில் பதவி கொடுக்கறதுக்கு இருந்தோம். மாவட்ட செயலாளர் அவரை போட்டு 4 மாதம் ஆகிவிட்டது. அவர் செய்தி தொடர்பாளராக இருந்து சென்னையிலேயே பணியாற்றி கொண்டிருந்ததால் மாவட்ட கழகத்தை கவனிக்க முடியவில்லை. அதனால் அதை பிரித்து 4 மாவட்ட கழக செயலாளர்களை போட்டிருக்கின்றோம். அவர் அதை பார்த்து நான் விலகுகிறேன் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. நிச்சயமாக பேசுவோம். அவர் எங்களை விட்டு போக மாட்டார் என்று நினைக்கின்றேன். கவர்னருடைய நடவடிக்கை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு, கவர்னருக்கு என்ன அதிகாரமோ அதுக்கு உட்பட்டு அவர் நடக்கின்றார். நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் OPS தான் ஒருங்கிணைப்பாளர். அவர் தலைமையில் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும். OPS இயக்கிறது திமுக அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அவங்க கருத்து சொல்றாங்க. OPS அணியை இயக்கிறது திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. நீங்க வாட்ஸ்அப்ல பாத்திருப்பீங்க. இவங்க மேல பேர் போட்டு 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் சார்ஜிட்டே போடல. எடப்பாடி டீம் திமுகவோட உறவோடு இருக்கிறாங்கன்னு வாட்ஸ்அப்ல எல்லாம் செய்தி வருது, பத்திரிகையில வருது, ஜூனியர் வருது, குமுத ரிப்போர்ட்ல வருது. இதெல்லாம் நீங்க பாக்கலையா? இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை இயக்கவில்லை. அதற்கு நாங்கள் ஆட்பட மாட்டோம். ஜெயலலிதா இறந்தது 4ஆம் தேதி இன்னைக்கு இருக்காங்க. நீங்க 5ஆம் தேதி முரண்பாடா இருக்கு. இது எது சரி? எய்ம்ஸ் டாக்டர்கள் வந்தார்கள், பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்திருக்கிறாங்க. ஆணையம் சொல்றதுதான்
உண்மைங்கிறது சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு மாறலாம். என்ன சூழ்நிலை என்பது பின்னால் பொறுத்திருந்து பார்த்தோம். ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கை கொடுத்து 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆணையத்தை அமைக்க சொன்ன ஓபிஎஸ் இந்த ஆணையத்துக்கு அறிக்கை கொடுத்து எந்த அதாவது கருத்து சொல்றது இல்லையா, ஆணையம் கருத்தை சொல்லி இருக்கு, அது அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும்னு முன்னாலேயே சொல்லிட்டாரு. இல்ல இவரோட கருத்து என்னன்னே சொல்லவே இல்லையா. இவரோட கருத்து ஆறுமுகசாமியோட அறிக்கையோட கருத்து. உண்மையான நிலவரம் என்னன்னா, எய்ம்ஸ் டாக்டர் வந்திருக்கிறாங்க. அவங்களை விட இந்தியாவில் ஒரு சிறந்த டாக்டரே கிடையாது. அவங்க கருத்தை கேளுங்க, என்ன உண்மைங்கிறது தெரியும். எப்படி எப்படி அதிமுக பலப்படுத்த நேரத்துல பிஜேபி தான் உண்மை எதிர்கட்சிங்கிற மாதிரி ஒரு பிஜேபி சொல்றாங்க. அதாவது அவங்க தான் கட்சி தான் முதல் இடத்துல இருக்கு, தான் கட்சி தான் 2வது இடத்துல இருக்கு, நாங்க தான் ஆளுங்கட்சியாக வருவோம், நாங்க தான் பிரதான எதிர்கட்சியாக வருவாங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. யாரு வேணாலும் சொல்லலாம். மக்கள் மனதில் நிற்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது தொண்டர்களுடைய இயக்கம். தொண்டர்கள் நினைப்பது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை. இதுதான் பொய்ன்னு சொல்லல. எய்ம்ஸ் டாக்டர்ஸ் வந்தாங்க, இப்படி எல்லாம் சில கருத்துகள் உலாவுது, பத்திரிகையில படிச்சேன். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன தீர்வு? அந்த தீர்வு வரட்டும் பேசி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய சக்தியா இருந்தாங்க. அவங்க இறந்ததுலேயும் மர்மம் இருக்கு, இறந்த தேதியிலையும் மர்மம் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நான் இப்பதான் சொன்னேன், இதுக்கு அவங்க ஆணையத்தில் சொல்லி இருக்கிறாங்க. என்ன என்பது இந்தியாவிலேயே எய்ம்ஸில் இருக்கிற டாக்டர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்கள் வந்திருக்கிறாங்க, வெளிநாட்டு டாக்டர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. என்னங்கிறது அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. அது பின்னால பின் நடவடிக்கை பற்றியெல்லாம் அதை தெரிஞ்சு கொள்ள முடியும். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் 25 பேர் போவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. அது நம்ம எப்படி பாக்குறோம் சார்? ஏன்னா மேஜர் பார்ட் அவர் சொல்ற. அதாவது எங்களுக்கு பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நாங்கள் இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையில தான் கூட்டணி இருக்கும். எங்களது கூட்டணி 40 இடத்திலும் வெற்றி பெறும். பாஜக தலைமையிலே சார், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல தலைமை யார் இருப்பாங்க? எதுக்கு? நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதிக இடங்களை நாங்கள் பெறுவோம் அதிமுக. ஆனா தலைமை பிஜேபி தான். அது அவர் சொல்ல வேண்டியது. அவருடைய கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவர், நாட்டின் முதலமைச்சராக இருக்காரு. அவர் அந்த கட்சியை நிலைநிறுத்துறதுக்காக சொல்லுவாரு. நாங்கள் சொல்லுகிறோம் 40 இடமும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். கூட்டணி யாருமே இல்ல, பாஜக மட்டும் தான் இருக்காங்க. நீங்க யார கூட்டணி வச்சு அமைக்க போறீங்க? அந்த கூட்டணிக்கு யார் தலைமையா இருப்பாங்க? 2014 தனித்து நின்று அம்மா வெற்றி பெற்றார்கள். இப்ப எங்களுக்கு பிஜேபி இருக்கு. நிச்சயமாக 40 இடத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஆர்எஸ் பாரதி திமுக உள்கட்சி தொடர்பாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. உழைத்தவர்களுக்கு மரியாதை இல்லை திமுக அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அது அவங்களுடைய சொந்த கட்சி, சொந்த கருத்து. அதுல நாம் பேச தலையிட விரும்பல. திமுக அரசுக்கு எதிராக இபிஎஸ் அணி சார்பா பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓபிஎஸ் அணி சார்பா எந்த வித போராட்டங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இப்பொழுதுதான் நாங்க மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் 1 மாதம் கழித்து பாருங்கள். தொடர்ந்து 3 போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல அறிவிக்கிறாங்க. பிறகு பொறுத்திருந்து பாருங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது. 1 மாதத்திற்கு முன்னால் புதுக்கோட்டை எப்படி இருந்தது, இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய நிலைமை என்ன? அவரே சொல்லி இருக்கிறார், கூடிய சீக்கிரத்தில் பொதுக்குழு இருக்கும், ஒவ்வொரு மாவட்டமும் சுற்றுப்பயணம் செல்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் இது நடக்கும்.